கரண்ட் மேரிக்கு நம்ம வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு. அதனால பொண்டாட்டி புள்ள விட்டு வந்துட்டோம். எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த பொண்ணை பார்த்துட்டு போவோம். ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையை வெற்றி வர நான் பொண்ணு பார்த்துட்டா வரும். நான் ஒரு பிடிவாதக்காரன். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அணிந்தே தீர்வார். உனக்காக முதல்ல பாப்பா போப்பா எங்க போயிருமா? நான் பொண்ணுங்களை பார்த்தா குதிரை மாதிரி ஆயிடுவேன். எந்த நாட்டை சென்றால் அவனுடைய பேர் மலை கேட்டு என்னதான் நினைப்பா உன் சாமானுக்கு தம்பி வைடா வெள்ளை உண்டு பார்த்து கூடாது. சரி நீ நண்பனாகி விட்டால் உன்னுடைய பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. தம்பி நான் என்ன சொல்றேன்னா நீ ஓடி போய் அந்த பொண்ணு யாரு அவ அட்ரஸ் என்ன அவ பேரு நான் கேட்டு ஓடி சொல்லு. நாங்களே போய் பேரு நான் பேரு கேட்டு அட்ரஸ் கேட்டு விடுவான்னு சொல்லலாம். இதுக்கு 4 அடி அடிப்பேன். இதுல எனக்கு தேவையா? வாத்தியார் இருக்கிறான் உக்கால போய் என்ன பார்த்தா மாத்தியா கட்டியா போய் கேட்பாங்க மாட்டியா? சரி நீ ஒரு பிடிவாதக்காரன். ஆகையால் நீ யார்? என் நண்பனாகி விட்டால் கடல் கடல் தேடினால் செப்பிடல் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட நீ மத்து சவடா. இல்லையே நான் இல்லை. உனக்காக இந்த வேலையை நான் செய்வேன். நேரா பார்த்து பேசாது. ஏன்னா சம்பவம் ஒரு பையன் 2 ஃப்ரெண்டுங்க. சரி அந்த 2 ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சைடு வச்சுக்கான். அவன் நான் பொண்ணா லவ் லெட்டர் அவன் கொடுத்து பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட குத்தாமிச்சான். இவன் எதுவும் குத்து வந்தான் பாரு. லவ் பண்ணாம பாரு அவன் நாத்து போட்டு திருப்பி. அது மாரி நீ கீழே பார்த்து பேசு. உனக்கு லிங்க் ஆயிட்டு போகுது. ஏன்னா கேட்டுருப்பேன். சரி பெண்ணே எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர்? அது ஒன்னில கை ஆடிங்கிற வரும். எப்பவுமே முன்ன விட்டு பின்னாடி பேசாத. நேரா பேச தெரிஞ்சுப்பாரு. சொல்லுங்க
டேய் டேய் கமான் நின்னு டைம் ஆகுது ஆ யார் நான் டைம் நானா ஓடுவேன் சொன்னா அது ஓடி போய் நித்து நம்ம நித்து போய் டைம்ல பெண்ணே எந்த நாட்டை சேர்ந்தவன் உங்க பெயர் ஐயா இவ்வளவு வேகமா ஓடி வரீங்களே முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ராஜா நம்ம இஞ்சி வாயின்னு எட்டி வச்சிக்கிறோம் நம்மளே கேட்கிற ஆட்சி சரி பரவாயில்ல நம்ம அட்ரஸ் சரி. அப்ப வந்துருவோம் மணிமணி நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்ப வேண்டிய ஆள வந்தான் ஆகையால் நானே உரைக்கிறேன் முரளி பெண்ணே மணிமணி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில பேச விடு அந்த டேமேஜ் ஆகும் இப்போ உன்னுடைய பெயர் கோயிலியா ஐயா நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். நானே தான். குறுக்கு வயல் செல்லாதே நேர் வயல் செல் வெற்றி சரி என்னுடைய பேர் தான் மலர்கொடி. கொடி பெயருக்கற்ற உருவம் உருவத்துக்கற்ற பெயர் மலர்கொடி ஏதாவது கொடி மாதிரியே ஒல்லே அப்படியே சுத்திடுவான் பார்த்து பார்த்து சோர்வியாக ஏன்னா கடமை கண்ணியன் பேசின வாப்பலாம் பத்தாமரை குளத்தில் புத்த இரண்டாமரை பார்த்துவிட்டு வர முடியுமா இல்லை கோபத்தால் செல்ல முடியுமா அவளை சற்று நேரம் தனிமையில் பேசிவிட்டு புறப்படும் கதையை மாத்திட்டமாவா கடமை போனோம் சண்டி போனோம் வனாடா சரி வாடான்னா சரி உனக்காக வரான்னா கட்சியில பொண்ணை பார்த்து பேர் கட்டணும் அவன் பிக்கப் பண்ணிட்டான் மறக்க மனமிருந்தால் உன்னை மறக்க முடியும் கவிதை போடுறான் இருப்பது ஒரு மனம் உன்னை எப்படி மறக்க முடியும் சரி ஏதோ அந்த ஆண்டவன் என்ன உள்ள அனுப்புறான் எதுக்குன்னு தெரியல அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நல்லதுக்காக தான் இருக்கும் சரி நான் போய் வரேன் பாத்துக்கோ பத்தா இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நம்ம சண்டைக்கு போருக்கு போறோம் எதிரி படம்லாம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துட்டு வருவான் அதனால நம்மளும் எனர்ஜியோடு இருக்கணும் இது எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் இங்க போய் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து சண்டைக்கு வந்து போட்டு போய் யாரு என்னால எதுவும் முடியாது சொல்லிட்டு உன் பின்னாடி வந்து சரி பரவாயில்ல குதிரைகளை பார்த்து பார்த்து முழுக்க போய் இறங்குறது வேலை செய்யக்கூடாது பாத்துட்டு வா நான் நிக்கிறேன் ஐயா உன்னை பார்த்த உடனே மனமானதை மாறிவிட்டு வளர்ந்து கடித்து